வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நமக்கு எது காதுல விடும். குறிப்பா சில விஷயங்களை அழுத்தி சொல்லுவாங்க. அதாவது நம்ம பொறுப்பா இருக்கணும். அப்பதான் உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப நமக்கு பெருசா அது தெரிஞ்சிருக்காது. இந்த பொறுப்பு அப்படிங்கிறது எப்ப இருந்துன்னா நம்ம எப்ப பிறந்தமோ அப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நம்மளுடைய இறப்பு வரைக்கும் அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விதமான பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா நம்மளை சார்ந்தது, நம்ம குடும்பம் சார்ந்தது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள சார்ந்தது, நம்ம சமூகம் சார்ந்தது, எல்லா இடத்துலயுமே பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதான் ஒவ்வொரு வகையான பொறுப்பு இருக்கு. சோ இந்த பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நல்லா படிக்கணும், அது நம்மளோட பொறுப்பு. அதே மாதிரி நல்ல அதாவது பேரண்ட்ஸ் நல்லபடியா குழந்தைங்களை வளர்க்கணும், பாதுகாப்பா வளர்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமா வளர்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, அது மாதிரி கல்யாணம் பண்றது, அடுத்து அவங்க குழந்தைங்களை நல்லபடியா கொண்டு வர்றது, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மளுடைய பொறுப்புகள் இருந்துட்டே தான் இருக்கும். சோ இந்த பொறுப்பு அப்படிங்கிறது எல்லா துறைகளுக்குமே பொதுவானதுதான். கடமைக்கேன்னு வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால பொறுப்பா வேலை செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். பலன் கிடைக்குமேன்னு யாருமே வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அப்பதானே அவங்கள சார்ந்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிறப்பா பணிபுரிஞ்சா தானே. சோ எல்லா துறைகளுக்குமே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனாலதான் சொல்றேன். சோ இந்த பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அது கடமைதான். கடமைன்னு ஒரு மீனிங் இருக்கு. அடுத்து உத்தரவாதம், கேரண்டி கொடுக்கறது. அதாவது இவருக்கு நான் பொறுப்பு, இவரோட கேரக்டருக்கு நான் பொறுப்பு, இவரோட வேலைக்கு நான் பொறுப்பு, இல்ல பணத்துக்கு நான் பொறுப்பு, இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வகையான மீனிங் இருக்கு அதுக்கு. அதே மாதிரி சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில அவங்க நல்லா படிச்சு குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. அது ஒரு பொறுப்பு. அடுத்து நான் நல்லா ஒர்க் பண்றேன், எனக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க இல்லையா? கூடுதல் பொறுப்புல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பொறுப்பா செயல்படும் போது சில விஷயங்கள் தன்னால நமக்கு கிடைக்கும். அதான் சொன்னேன் இல்லையா? அதாவது நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யக்கூடாது. நமக்கு கொடுத்த வேலைய ஒரு சிறப்பா செய்யணும். அதாவது யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம நம்மளோட வேலையை கரெக்டா நம்ம செய்யும் போது அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். எதை எந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, குழந்தைங்களை ஆரோக்கியமா வளர்க்கறது ஒரு பேரண்ட்ஸோட பொறுப்பு. அவங்கள பாதுகாப்பா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்கள பாத்துக்கிறது ஒரு பொறுப்பு. அடுத்து நம்மளோட பேரண்ட்ஸ வயசான காலத்துல அவங்கள பாத்துக்கிறது கூடுதல் பொறுப்பு. என்ன அப்படின்னா இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம குழந்தைங்க திரும்ப நோக்கு செய்வாங்க. சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. குழந்தைங்களை பொறுப்போட வளர்க்கணும். சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.